Hey what's up guys, welcome back to my channel YouTube is easy. இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி நீங்கள் எடுக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்டேபிளைஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தோம். அது வந்துட்டு ப்ரீமியர் ப்ரோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அதில் இருக்கிற வேப் ஸ்டெபிலைசேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி ஸ்டேபிளைஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்டேபிளைஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எஸ், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு சாஃப்ட்வேர் தான். பட் ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் வந்துட்டு ரொம்பவே சிம்பிளிஃபைடாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எப்படி நீங்கள் வந்துட்டு ஸ்டேபிளைஸ் பண்ணுறது அப்படின்றது. அண்ட் ப்ரீமியர் ப்ரோக்கும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இந்த ஸ்டேபிளைசேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டேபிளைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஸ்கேலிங்க்கு எல்லாமே வந்துட்டு கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரீமியர் ப்ரோவில் இல்லாத நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ எப்படி வந்துட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வீடியோஸ் வந்து ஸ்டேபிளைஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நியூ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஒரு ஸ்க்ரீனில் வந்து எண்டப் ஆகிடுவீங்க. ஸோ ஜஸ்ட் பயப்பட வேணாம், நான் வந்து என்னால் முடிஞ்சாலும் நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்க்ரீனுக்கு வந்து அப்புறமா இங்கே ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் அப்படின்றதுக்குள்ளே வந்துட்டு இங்கே வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும். இங்கே வந்து ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஃபுட்டேஜஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு எங்கே உங்களோட ஃபுட்டேஜஸ் இருக்கோ அங்கே நேவிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ஃபுட்டேஜ் எனக்கு வந்து நான் லாஸ்ட் டைம் இங்கே தான் வந்து நான் இம்போர்ட் பண்ணதுனால எனக்கு ஸ்ட்ரைட் டேரக்ட் அங்கேயே இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் அதில் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ண அப்புறமா என்னோடய ஃபுட்டேஜ் வந்துட்டு இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எப்படி வந்து ப்ரீமியர் ப்ரோவில் வந்து ஒரு சீக்வன்ஸ் அப்படின்றத வந்து க்ரியேட் பண்ணுவோமோ அதில் அதே மாதிரி தான் வந்துட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்து காம்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் காம்போசிஷன், நியூ காம்போசிஷன் போய் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். பட் இன்னும் சிம்பிளாக பண்ணோம் அப்படின்னா உங்களோட வீடியோ கிளிக்கை ட்ராக் பண்ணி இங்கே கீழே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் ரெக்டாங்கிளாக ஒன்று இருக்கும். இது வந்துட்டு ஃபோல்டர் பின், அது பக்கத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்துட்டு காம்போசிஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபுட்டேஜோட சேம் ரெசல்யூஷன் அண்ட் சேம் ஃப்ரேம் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காம்போசிஷன் அப்படின்றது வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட டைம் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ அப்படின்றது வந்துட்டு இருக்கும். நீங்கள் வந்துட்டு ப்ளே பேக் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட கிளிப்பை வந்துட்டு நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பார்ட் மட்டும் உங்களோட வீடியோஸில் நீங்கள் வந்துட்டு அதை ஆட் பண்ண போகிறீங்களோ அப்படின்றத வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் நான் வந்துட்டு என்னோடய கிளிப் எங்கேருந்து அது ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத மட்டும் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட கிளிப்பை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரீசைஸ் பண்ணிட்டீங்க எங்கேருந்து எங்கே வரைக்கும் வரணும் அப்படின்றதுனா நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் உங்களோட கிளிப்போட எண்டுக்கு போயிட்டு என் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட ஒர்க் ஸ்பேஸ் வந்துட்டு இந்த ஏரியாக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ஏரியாவுக்கு வெளியே எந்த ஒரு கிளிப் இருந்தாலும் அது வந்துட்டு இந்த ட்ராக்கிங் அப்படின்றதுக்குள்ளே வராது. அண்ட் ரெண்டர் பண்ணுறப்போ இந்த பர்டிகுலர் ஒர்க் ஏரியாவை தாண்டி எதுவுமே வந்துட்டு ரெண்டர் ஆகாது. ஸோ உங்களோட கிளிப்போட எண்டில் போயிட்டு இதை வந்துட்டு என் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஏரியா எண்ட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் உங்களோட ஒர்க் ஏரியாவை நீங்கள் வந்து எண்ட் பண்ண அப்புறமா உங்களோட கிளிப்பை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதில் ட்ராக்கர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன எந்த விண்டோவுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா இங்கே மேலே வந்துட்டு ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வர லேயர்கிட்ட விண்டோ போனீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு ட்ராக்கர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதை வந்துட்டு அன்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே தெரியாது. அண்டு ட்ராக்கரில் போயிட்டு அகைன் இனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராக்கர் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ரீமியர் ப்ரோவில் பார்த்து அதே வேப் ஸ்டேபிளைசர் இருக்கும், ட்ராக் மோஷன், ட்ராக் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம வந்துட்டு ட்ராக் மோஷன் மட்டும்தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மெயின் காம்போசிஷன், அது அப்புறமா வந்துட்டு உங்களோட லேயருக்குள்ளே போயிடுவீங்க. ஸோ உங்களோட லேயரில் தான் நீங்கள் வந்துட்டு இந்த எஃபெக்டை வந்துட்டு அப்ளை பண்ணுவீங்க. ஸோ இந்த லேயரில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற எஃபெக்ட் எல்லாமே வந்துட்டு உங்களோட ஃபைனல் காம்போசிஷனில் வந்துட்டு அப்ளை ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு புரியலனாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஜஸ்ட் வீடியோ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் ஸ்க்ரால் பண்ணி ஜூம் இன் பண்ணிங்க உங்களோட வீடியோவில் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்போது இந்த ட்ராக்கர் பாயிண்ட்டை வந்துட்டு நீங்கள் மூவ் பண்ண முடியும். ஸோ இதை மூவ் பண்ணி உங்களோட சப்ஜெக்ட் மேலே இல்லைனா வந்துட்டு ஹையஸ்ட்டு மெயின் சென்டர் பாயிண்ட் எதை வந்துட்டு ட்ராக் பண்ணணுமோ அந்த பாயிண்டில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து என்ன மீன் பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற சின்ன ட்ரையாங்கிள் வந்துட்டு மெயின் ஏரியா. ஸோ எந்தெந்த பிக்சல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்கேன் பண்ணணும். ஸோ இந்த பர்டிகுலர் கலரை தான் நான் வந்துட்டு இப்போ ட்ராக் பண்ண போகிறேன். அண்ட் இந்த பர்டிகுலர் பிளேஸ் தான் வந்துட்டு அது ட்ராக் ஆகும். ஸோ அதுக்கு சுற்றி இருக்கிற இந்த பெரிய பாக்ஸ் எதுக்கு அப்படின்னா உள்ளே இருக்கிற இந்த சின்ன பாக்ஸை வந்துட்டு எந்த ஏரியாஸில் வந்துட்டு தேடணும் அப்படின்றதுக்காக. ஸோ செகண்ட் பாக்ஸை வந்துட்டு நீங்கள் ரொம்ப பெருசு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நிறைய பிக்சல்ஸை வந்துட்டு அதை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு உங்களோட பிசி ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்படும் அந்த பாயிண்ட்ஸை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவு ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல்
ஒரு மீடியம் சைஸில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அதை வந்துட்டு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சப்போஸ் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை ரீசைன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அது கீழே வந்துங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த டூல் பாரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை வந்து ட்ராக் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த ஆப்ஷன் வந்துட்டு உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஓகே கைஸ், ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு இந்த மெனுவை வந்து ரீசைஸ் பண்ண அப்புறமா உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். பொசிஷன், ரொட்டேஷன், ஸ்கேல் அப்படின்றது. ஸோ இதில் வந்துட்டு ஜஸ்ட் பொசிஷன் மட்டும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மேக் ஷூர் உங்களோட டைம் எட் வந்துட்டு பிகினிங்கில் இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் பிகினிங்கில் இருக்குது அப்படின்னா அனலைஸ் ஃபார்வர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் எங்கே வந்து அந்த பாயிண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணிங்களோ அங்கேருந்து உங்களோட சப்ஜெக்ட் வந்துட்டு ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். சப்போஸ் உங்களுக்கு மிடில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா ஜூம் இன் பண்ணி உங்களோட ஸ்கொயர் வந்துட்டு திடீர்னு இது மாதிரி வெளியே போயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் அதை ட்ராக் பண்ணி மெயின் எந்த பிளேஸில் வைக்கணுமோ அதே பிளேஸில் வந்து வச்சுட்டு அகைன் ஃபிட்டு ஸ்க்ரீன் போயிட்டு அகைன் அனலைஸ் கொடுங்க. ஸோ இது மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராசஸ் வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம் இது மாதிரி. ஓகே கைஸ், ஒன்ஸ் உங்களோட வீடியோ வந்து ஃபுல்லாக ட்ராக் ஆகி முடிச்ச அப்புறமா உங்களுக்கு வந்து இது மாதிரியான பஞ்ச் ஆஃப் கீ ஃப்ரேம்ஸ் வந்துட்டு இருக்கும் ஸ்க்ரீனில். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட டைம்லைன் கிட்ட வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ நல் ஆப்ஜெக்ட் அப்படின்றத வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நல்ல ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இங்கே ட்ராக் பண்ண டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த நல்ல ஆப்ஜெக்ட்குள்ளே வந்துட்டு வைக்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா உங்களோட ட்ராக்கர் ஆப்ஷன்ஸ் கீழே வந்துட்டு மோஷன் டார்கெட் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு எடிட் டார்கெட் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே லேயரில் வந்து நல்ல ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து அப்ளை ஆப்ஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை வந்துட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அண்ட் ஓகே கொடுத்துட்டு உங்களோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் இந்த நல்ல ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே வந்துட்டு பேர் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்துட்டு இருக்காது. ஜஸ்ட் அதே மாதிரி ஷேக் தான் இருக்கும். ஸோ இன்னும் நீங்கள் வந்து என்ன ஒரே ஒரு ஸ்டெப் பண்ணணும் அப்படின்னா உங்களோட லேயரில் போயிட்டு நியூ கேமரா அப்படின்னு அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நியூ கேமரா செலக்ட் பண்ண அப்புறமா இங்கே வந்துட்டு டைப் 1 நோட் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நேம் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை வந்து என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு வார்னிங் சைன் வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா லேயருமே வந்துட்டு 2Dயில் இருக்குது. பட் 3D லேயராக இருந்தால் தான் வந்துட்டு இந்த கேமரா ஆப்ஷன் அப்படின்றது வந்து ஒர்க் பண்ணும். ஸோ அது வந்து ப்ராப்ளமே இல்லை. ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க அப்படியே. ஸோ ஒன்ஸ் ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே டைம்லைன் கீழே வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு டாகல் சுவிச்சஸ் / மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இது மாதிரி ஏதாச்சும் ஒரு லேயர் அவுட்புட் வந்து இருந்தது அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இது மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஒன்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வருது அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 3D கியூப் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் வந்து 3D லேயர் வந்து இனேபிள் பண்ணுறதுக்காக. ஸோ அது கீழே வந்துட்டு உங்களோட நல்ல ஆப்ஜெக்ட் அண்ட் வீடியோ லேயர் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஒரு எம்டி பாக்ஸ் வந்து இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த 3D லேயர் அப்படின்றத வந்து நீங்கள் இனேபிள் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை இனேபிள் பண்ணிவிட்டு இந்த பேரண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு ரவுண்டாக இருக்கிற ஒரு சிம்பிள். ஸோ இதை வந்து கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி உங்களோட நல்ல ஆப்ஜெக்ட், அதாவது உங்களோட நல்ல ஆப்ஜெக்டில் தான் வந்துட்டு இப்போ நீங்கள் ட்ராக் பண்ண எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து வச்சுருக்கீங்க. ஸோ அதை உங்களோட கேமரா கூட இப்போ நீங்கள் வந்துட்டு பேர் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அதை இந்த ஜஸ்ட் இந்த சிம்பிளை வந்து கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி நல்ல ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அது அப்படியே வந்து விட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களோட கேமரா வந்து அந்த நல்ல ஆப்ஜெக்டில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களோட கேமராவும் வந்துட்டு ட்ராக் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இதை ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேமரா வந்துட்டு உங்களோட வீடியோ கிளிப்பை ப்ராப்பராக வந்துட்டு ட்ராக் பண்ணி முடிச்சிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நிறைய பிளாக் பார்ஸ் இருக்கிறது. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே சிம்பிள். ஸோ ஜஸ்ட் உங்களோட வீடியோ லேயரை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு ஸ்கேல் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு உங்களோட வீடியோ கிளிப்பை வந்துட்டு முடிஞ்ச அளவு ஸ்கேல் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுகெயின் இதை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி பி கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கேல் ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு வந்து காட்டும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து பொசிஷன் ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பொசிஷன் வந்து மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்கேலையும் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கேயே நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி முன்னாடியே நீங்கள் ஸ்கேல் செலக்ட் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஸ்கேல் பண்ணியிருக்கும். ஸோ தட் நீங்கள் அந்த சேஞ்சஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து இது மாதிரி இண்டிவிஜுவலாக தனியாக போயிட்டு ஸ்கேல் பண்ணுறப்ப உங்களுக்கு நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஸோ ஓன் அனிமேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டாப் வாட்ச் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்தெந்த இடத்துல ஸ்கேல் மாற்றணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் உங்களோட வீடியோ வந்து ஃபுல்லாக ப்ளே பண்ணி பாருங்கள். அண்ட் எங்கேயாச்சும் உங்களுக்கு வந்து பிளாக் பார்ஸ் தெரியுது அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட கிளிப்பை வந்துட்டு முன்னாடி வீடியோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோஸில் வந்து நிறைய ஷேக் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கும்.
ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா வந்துட்டு டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ், டியூட்டோரியல்ஸ் இது மாதிரி நிறைய இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.